காரைக்கால் பகுதியில் அமைந்துள்ள சந்தை திடலில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் பங்கேற்று உரையாற்றுகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். और प्रचंड आवाज से बोलिए भारत माता की, भारत माता की। मंच पर उपस्थित श्रीमान मनसुख मांडविया जी, श्री रामलिंगम जी, श्री निर्मल कुमार सुराना जी, श्री आर सेल्वम जी, होम मिनिस्टर पांडिचेरी ए नमः शिवाय जी, श्री ए जॉन कुमार जी, एस सिल्वा गणपति ऑनरेबल मेंबर पार्लियामेंट, श्री कल्याण सुंदरम जी, साई जे सरवन कुमार जी, विवियन रिचर्ड जी, ई थिप्पेंटन जी, श्री जीएनएस जी, श्री वी सेल्वम जी, जनरल सेक्रेटरी मोहन कुमार जी, जनरल एम लक्ष्मी नारायण जी, एक्स एमएलए श्री वी एम सी वी गणपति जी, श्री के वेंकट जी, श्री आर बी अशोक बाबू जी, और आज इस विशाल सभा में आए हुए मेरे प्यारे भाइयों बहनों माताओं और विशेषकर आए हुए मेरे युवा मित्रों को मेरा राम राम नमस्कार। இந்த விசாலமான சபையிலே இங்கே இந்த பெரிய எண்ணிக்கையிலே குழுமி இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, என்னுடைய சகோதரிகளே, குறிப்பாக என்னுடைய இளைய நண்பர்களே, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்கள். भाइयों बहनों, सबसे पहले मैं पवित्र तिरुनल्लार शनि ईश्वर और मां भद्रकाली को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं. நண்பர்களே, முதலில் இந்த திருநாட்டிலே இந்த திருநள்ளாறு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் பத்ரகாளி அம்மனையும் அவர்களுக்கு நான் தலைவணங்கி என்னுடைய உரையை துவங்க இருக்கின்றேன். ये पांडिचेरी कई तपस्वी और सिद्धों की भूमि है. இந்த புதுச்சேரி மண் பல தவசீலர்களின் புண்ணிய பூமியாக இருக்கின்றது. और ये पांडिचेरी पर ही श्री अरविंद ने भारत के विश्व गुरु बनने का स्वप्न देखा था. இந்த புதுச்சேரி மண்ணிலேதான் மகரிஷி அரவிந்தர் பாரதத்தை விஸ்வகுருவாக, உலகின் குருவாக ஆக்கும் கனவை அவர் கண்டார். मैं सबसे पहले पांडिचेरी की इस महान भूमि को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करना चाहता हूं. இந்த மகத்தான புனிதமான புதுச்சேரி மண்ணிற்கு நான் தலைவணங்கி என்னுடைய உரையை நான் துவக்குகின்றேன். मित्रों, सबसे पहले विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक ऐसी तमिल भाषा में मैं आपसे बात नहीं कर पा रहा हूं, इसलिए आपसे क्षमा प्रार्थना करता हूं. உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழியான தமிழ் மொழியிலே என்னாலே இங்கே உரையாற்ற முடியவில்லை என்பதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் தொடர்கிறேன். आज ये विशाल सभा करने का दो उद्देश्य है, दो एम है. இந்த பரந்துபட்ட இந்த அவையிலே நான் வந்திருப்பதற்கு இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றன. एक उद्देश्य है मोदी जी और रंगास्वामी जी के नेतृत्व में डबल इंजन सरकार ने जो काम किया है इसका रिपोर्ट कार्ड आपके सामने रखना है. முதல் நோக்கம் என்னவென்றால், நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலும் இங்கே புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடைய தலைமையிலும் இத்தனை ஆண்டு காலம் என்ன நடந்திருக்கிறது என்பதற்கான பட்டியலை
அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன். मित्रों, और दूसरा उद्देश्य है कि यूपीए इंडिया अलायंस जो थिया शक्ति है उसको बेनकाब करना है, उसका पर्दाफाश करना है. இரண்டாவது நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த இண்டி கூட்டணி இருக்கிறதே, இவர்களுடைய தீய நோக்கம் அந்த திரையை கிழித்தெறிவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.